ஹாய் ஹலோ காய்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் என்னோடய எக்ஸாமில் மாட்டிக்கிட்டேன். அதே மாதிரி நாங்கள் இப்போது வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அந்த இடத்துல சுத்தமாக ப்ரைவசியே இருக்காது. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய போராட்டமாக போச்சு. அண்டு நான் கொஞ்சம் மென்டல் ஆகிட்டேன். இப்போ ஐம் ஃபைன். ஓகே, இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு ரிக்வெஸ்டட் ஒன், லைக் குயின் பி அப்படின்ற ஒரு ஜிமெயில் ஐடி. அஃப்கோர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து இந்த தீமில் ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் ஆசம். அண்ட் அதே டைமில் அது கரெக்டாக நான் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா தெரியல. ஐல் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் மற்ற ஒன் ஷாட்ஸில் போடுறேன். பிகாஸ் ஐ ஹாவ் பிளான்ஸ். நான் என்ன போஸ்ட்டில் ஒன்று, ரீல்ஸில் ஒன்று, இப்போ போடுற வேறு ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஐ ஹாவ் பிளான்ஸ் பட் ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஸோ நம்ம அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாய்ஸு, இந்த தடுமாற்றம் இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போட பார்க்குறேன். இருந்தாலும் எவ்வளோ எடிட் பண்ணி போட்டாலும் என் தடுமாற்றம் மட்டும் போக மாட்டேங்குது. I'll try my best. அந்த வாய்ஸு இதெல்லாம் கொஞ்சம் மனுஷி ஸ்டோரியை மட்டும் கவனம் செலுத்துங்க. ஓகேவா? இப்போது நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னா, ஜிமின் வந்து ஒரு சிட்டி பாய், சிட்டியில் வளர்ந்த ஒரு பையன். கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பட் ட்ரீம்ஸ் மட்டும் எக்கச்சக்க ட்ரீம்ஸ் இருக்கும். இப்படி ஆகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு அவனுக்குள்ளே இருக்க ஆசைக்கு மட்டும் அளவே இல்லை. கையளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆசை அந்தன்ற மாதிரி அவ்வளோ ஆசைகள் இருக்கும் அவனுக்கு. லைக் அது எப்படி இருக்குன்னா, தான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, நான் ஒரு பெரிய சிங்கராக ஆகணும், நான் ஒரு பெரிய டான்ஸராக ஆகணும். சிங்கிங் அண்ட் டான்ஸிங்கில் ஜிமினுக்கு என்றைக்குமே பெரிய பிரிவு உண்டு. ஜங்குக்கு வந்து கிராமத்தில் வளர்ந்த பையன். ஒன்ஸ் அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே அவன் வந்து சிட்டிக்கு ரொம்ப மூவ் ஆகிருப்பான். பட் அந்த கண்ட்ரி சைட்லேயே வாழ்ந்ததுனால அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட தாட்ஸ்லாம் அப்படி ஜங்கு கூட இருந்திருக்கும். இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், ஆல்வேஸ் ஃபாலோஸ் ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸ். இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றதுலாம் வந்து கண்ணாக இருக்கிற பையன். பிகாஸ் ஹி வாஸ் raised in that way. ஓகே, இவங்க 2 பேருக்கு நடக்க மேரேஜ். அதுக்கப்புறம் ஜிமின் அவனோட ட்ரீம்ஸை பர்சியூ பண்ணுறானா, அதுக்கு அவனுக்கு வர ஸ்ட்ரகிள்ஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இதில் மெயின் லீடாக வந்து கண்டிப்பாக ஜிமினாக தான் இருப்பான். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரூமை தான் காட்டுறாங்க. அந்த ரூமில் நிறைய பொருட்கள் வந்து அங்கங்கே செதறி கிடக்குது. இப்போது அந்த ரூம் எப்படி இருக்குன்னா, மணமகன் ரெடி ஆவாங்கல்ல, அந்த ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் அது அந்த மாதிரி ரூம் தான். ஜிமின் வந்து மிரர் முறை உட்காந்துட்டு அவன் கையில் இருக்க ஒரு ரிங்கே பார்த்துட்ருக்கான். அஃப்கோர்ஸ் அவனுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. பின்னாடி அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு மேரேஜ் நடந்தது ஜங்குக் கூட தான். அவனுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிமினுக்கு வந்து ஜங்குக் ஒரு ரிலேட்டிவ்னா முறப்பையன். ஓகே, ஸோ வந்து ஜிமினுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வந்து அவங்க சொல்லி வளர்த்துருப்பாங்க. லைக் நீ வளர்ந்தா ஜங்குக்கு தான் கட்டிப்ப, ஜங்குக்கு தான் கட்டிப்ப அப்படின்ட்டு. அதனால் வந்து அவனுக்கு இயற்கையாகவே ஜங்குக்கு மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வந்து வந்திருக்கும். இன்னைக்கு அவனுக்கு மேரேஜும் நடந்து முடிஞ்சிச்சு. அவன் அந்த ரிங்கை ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனோட திங்ஸ் எல்லாம் எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட காரில் வச்சுட்டு இருக்காங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான் அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அவன் தலையோல அழகாக கூதி விடுறாங்க. ஜிமின் அந்த ரிங்கை ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சிட்டு அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறான். ரொம்ப க்யூட்டா. அவங்க அம்மா, ஜிமின் இதுக்கப்புறம் எதுவுமே முன்ன மாதிரி கிடையாது, நீ இப்போது ஜங்குக்கு சொந்தமாகிட்ட, அவன் ஒழுங்காக பார்த்துக்கணும், புரியுதா? உன்னையும் நீ தான் பார்த்துக்கணும், அவனையும் நீ தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோ, தன்மையாக நடந்துக்கோ. கல்யாணம் ஆன புதுசில் நிறைய சண்டைகள் வரும், ஓகேவா?
ஜங்குக்கு பார்த்து பயப்படாத. என்னதான் ஒரு மாதிரியா உருன்னு இருந்தாலும் நல்ல பையன்தான். மாமா பார்த்து எனக்கு தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியுமா. நான் சின்ன வயசுலேருந்து மாமா பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு தெரியும் அவங்க மூஞ்சி உருண்டா வச்சுப்பாரு. ஆனால் நான் அவரை ஹேண்டில் பண்ணிப்பேன். நீங்கள் கவலைப்படாது. எனக்கு கவலையாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது. அப்புறம் படிச்சுட்டு இருந்த பையனை நான் இப்படி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கல்யாண வாழ்க்கை உனக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். ஜங்கு கொஞ்சம் நல்லா பார்த்துப்பான், புரியுதா? நீ அவன் கூடயே இரு, அவனை நல்லா பார்த்துக்கோ. அவன் பேச்சை கேளு, எதுக்குலாம் பேசாத, புரியுதா? அவங்க அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு பணிஞ்சு போ. எதுவாக இருந்தால் ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், புரியுதா? அப்புறம் அங்கே போயிட்டு நான் படிக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினோட மூஞ்சி ஒரு மாதிரியா சுருங்கி போச்சு. ஜிமின்ல, அம்மா நீங்கள் என்ன சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? மாமா எல்லாத்துக்கும் ஒத்துப்பாரு. நான் நான் எனக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ என்ன படிக்க போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு பெரிய பாடகராகணும்னு ரொம்ப ஆசை. நான் மாமா கிட்ட பேசுவேன், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜிமினோட அம்மா, ஜிமின் எதுவுமே முன்ன மாதிரி கிடையாது. உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, புரியுதா? நீ ஜங்கு கூடியதாக இருக்கணும். தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது. யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆன பிறகு நீ என்ன பாடி என்ன கேட்க போகிற? தேவையில்லாதது இதெல்லாம், புரியுதா? இதனால உனக்கும் ஜங்குக்கும் பெரிய சண்டை கூட வரும். கம்மனு ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு இரு. தேவையில்லாமல் இப்பெல்லாம் பேசு. அம்மா நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுனீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுனீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் புருஷ வீட்டுக்கு போய் பண்ணிக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னீங்க எல்ல. இப்போ என்ன, இப்போ இன்னும் நான் எல்லாத்தையும் தப்பு, நானும் தப்பு பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறீங்க? நான் என்ன கேட்டேன்? எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் தானே சொன்னேன். அதுவும் இல்லாமல் எதனாலலாம் எதுவும் சண்டை வராது. மாமா என்னை புரிஞ்சுப்பாரு. நீங்கள் தேவையில்லாத பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிமினோட அம்மா. ஜிமின் இந்த மாதிரிலாம் பேசாத, புரியுதா? ஒழுங்காக கல்யாணம் ஆனமா வீட்லேயே இருக்க கற்றுக்கோ. இதுக்கு உனக்கு தேவையில்லாததெல்லாம். அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நான் மாமா கிட்ட பேசிப்பேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மிரர் கிட்டேருந்து எழுந்து அவன் பாட்டுன்னு வெளில போகிறான். ஜிமினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமினோட அம்மாவுக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். லைக் அவன் ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், அவனை ஆக்கி காட்டணும், அவன் ஒரு டான்ஸர் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஆசை இருக்குது. பட் ஜிமினோட அப்பா ஜங்குக்கோட சாயல் லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்றது அதில் ரொம்ப இதுவாக இருப்பார். அவர் தான் இந்த மேரேஜையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஜிமினுக்கு வயசு 19 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணி இதை கட்டி வச்சிருப்பாரு ஜிமினை. பிகாஸ் ஜிமின் ஒரு மாதிரி ரிபல்லியனாக லைக் எனக்கு இதெல்லாம் பண்ணணும், நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரிபல்லியஸாக பேசியிருப்பான். இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்றதுக்காக தான் ஜங்குக்கோட அப்பா ஜிமினோட அப்பா ஜங்குக்கு அவனுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் மாமா நம்ம ஆசைப்பட்ட மாமாவை நம்ம கட்டி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அவ கூட சேர்ந்து நம்மளோட ட்ரீம்ஸை தான் பர்சியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நேவியாக இருக்கிறான். இப்போ அந்த சீனை கட் பண்ணி காட்டினா ஜிமின் தான் காரில் உட்காந்துட்டு இருக்கான். காருக்கு வெளியில் அவங்க அப்பா அம்மா அவனோட ஃபேமிலிலாம் அவனுக்கு குட் பை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு காருக்கு இன்னொரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பாட்டு கம்மன் தான் கோல் பொசிச்சர் ஒரே போஸ்டரில் உட்காந்துட்டு இருக்கான். ஜிமின் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக டாட்டா காட்டுறான். பிகாஸ் என்னதான் அவங்கள விட்டு போகிறோன்னு இருந்தாலும் ஓகே, ஒரு நியூ லைஃப் என்னோட மாமா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு மூடில் இருக்கான். ஒரு மாதிரி அழுதுகிட்டே எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர் 2 minutes அந்த கார் அங்கேருந்து கிளம்புது. ஜிமின் ஒரு மாதிரி பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு முன்னாடி பார்க்குறான். கார் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. சைடில் எனக்கு திரும்பி ஜங்குக்கு பார்க்குறான்.
ஜங்குக்கு வந்து அந்த கார் விண்டோவில் அவனோட ஹேண்ட்ஸை வச்சுட்டு அவனோட ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே வரான். இன்னும் ஒரு மாதிரியா ஜங்கு பக்கத்தில் கொஞ்சம் உட்காந்துட்டு ஜங்கோட ஹேண்ட்ஸ் இருக்குல்ல அதை ஒரு மாதிரி அவன் ஹேண்ட்ஸோடு பிடிச்சிட்டு ஜங்குக்கோட தோல்லே சாஞ்சிக்கிறான். ஜங்குக்கு ஜஸ்ட் இப்படி ஒரு கிளான்ஸ் விட்டுருப்பான், பெருசாக கண்டுக்கல. அவன் பாட்டுன்னு கம்முன்னு உட்காந்துட்டு வரான். ஜிமின் வந்து அவனோட ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை இன்டர்வைன் பண்ணிட்டு ஒரு மாதிரியா பீஸ்ஃபுல்லாக இருக்கான். ஆஃப்டர் தே ரீச் ஹோம், வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டில் ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா, ஜங்குக்கோட அண்ணா இருக்கான். ஜங்குக்கோட அண்ணா பேர் வில்லியம். ஓகே, 3 பேர் இருக்காங்க. அவங்க அம்மா ஜிமின் ஒரு மாதிரி ஆர்த்தி எடுக்க வரவேற்கிறாங்க. அவனும் வந்து வலத கால் எடுத்து வச்சு உள்ள வரான். ஹிஸ் ஹாப்பி 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 பர்சன். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு உள்ள வரான். ஜங்குக்கோட அம்மாவும் அவனை வரவேற்று அவனை உட்கார வச்சு அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அவன் ஒரு மாதிரியா அவங்க அம்மா கூட ஜாலியாக பேசிக்கிட்டே அக்ராஸ் த டேபிள் ஜங்குக்கு உட்காந்துருக்கான். ஜங்குக்கு பக்கத்தில் ஜங்குக்கோட அண்ணா வில்லியம் உட்காந்துருக்கான். வில்லியம் வந்து ஜிமின் ஏன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கா, லைக் ஜிமின் எவ்வளோ அழகாக இருக்கான், லைக் நாட் இன் அ குட் வே, அப்சல்யூட்லி நாட் இன் அ குட் வே. ஒரு சின்ன டார்க் ஐஸோடு தான் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அதை கண்டுக்கல. ஜங்குக்கோட கேஸ்லாம் ஃபோனில் இருக்குது. அண்ட் when the time hit 9 o'clock, it's their wedding night. ஜங்குக் ஆல்ரெடி அவனோட ரூமில் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஜிமின் அந்த ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கே ஒரு மாதிரி பிரைட்டான ஐஸில் பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியா இப்போ தான் என்னமோ லைட்டாக ஒரு குட்டியாக சிரிக்கிறான். பிகாஸ் சார் மூடுக்கு வந்துட்டாரு. ஜிமின் போயிட்டு ஜங்குக் பக்கத்தில் அந்த பெட் மேலே உட்காந்துக்கிறான். எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை கண்டுக்குனதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஊருமே இருப்பீங்க. இப்போ மட்டும் எப்படி சம்மதிச்சிங்க என்னை கட்டிக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கும் ஜிமினோட கையை பிடிச்சி அவன் பக்கத்தில் உட்கார வச்சு லைக் கிட்டத்தட்ட ஹக் பண்ணுற மாதிரி. எனக்கு உனக்கு பிடிக்காமலாம் இல்லை, நீ அப்போ ரொம்ப சின்ன பையன், நீ பின்னாடி சுற்றுறதுனால நான் என்ன பண்ண முடியும், நீ சுற்றுறன்றதுக்காக நான் உன்னை லவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமில் அப்போ இப்போ மட்டும் என் கல்யாணம் பண்ணீங்க, அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஜங்குக் இதுக்கு முன்னாடி இல்லை, பட் இனி பண்ணுறேன், மேரேஜ் ஆகிடுச்சுல, இனி நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா ரொமான்டிக்காக தான் பேசுகிறாரு சார். ஜிமில் ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரியா அவனோட நெக்கோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் ஜிமினோட வேஸ்ட் போடு ஒரு மாதிரியா ஒரு வார்மான ஹக். ஜிமினுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது, லைக் ஜங்குக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான், உன்னோட ட்ரீம்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னது. அது ஞாபகம் வந்தோடனே ஜிமினோட ஃபேஸ் ஒரு மாதிரி வாடி போச்சு. அவங்க ஒரு மாதிரியா ஹெவி ப்ரீத் எடுத்துட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறான். ஜங்குக்கோட ஃபேஸை ஒரு மாதிரி கட் பண்ணிட்டு அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஹாப்பி மூடில் இருக்கார்ல, என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மாமா உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல, நான் சின்ன பிள்ளையில ஸ்கூலில் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நிறைய 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 காம்படிஷன்லாம் போயிருக்கேன், நிறைய ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியும்ல எத்தனை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனு நான் போய் வின் ஆகியிருக்கேன், எத்தனை டான்ஸ் காம்படிஷன்லாம் நான் போயிட்டு வின் ஆகியிருக்கேன், உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கும் அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியல. ஸோ தெரியும், நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் மாமா எனக்கு 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 பெரிய டான்ஸர் ஆகணும்னு ரொம்ப ஆசை மாமா. நான் அவன் அப்பா கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் தெரியுமா, அப்பா வந்து அதெல்லாம் ஒத்துக்கிட்டதே இல்லை.
அம்மா கிட்ட நான் கேட்கும்போது அம்மா என்ன தெரியுமா சொல்லும், நீ கல்யாணம் ஆகிட்டு போனீங்கன்னா வேணா அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கோ, நம்ம வீட்டில் அப்பா விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. மாமா நீ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா மாமா? என்ன எனக்கு என்ன ஏதாவது நல்ல எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா மாமா? நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் மாமா. நான் நிறைய இடத்துல ட்ராமாலெல்லாம் கூட போயிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க தெரியுமா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கோட ஐஸ் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் ஜிமினோட ரிக்வஸ்ட் கேட்டோடனே ஹீ இஸ்ன்ட் ஹாப்பி வித் தட். அவன் ஜிமினோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி அவனோட சீக்ஸ் வந்து எடுத்துட்டு, என்னது இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை மாமா, எனக்கு தெரியும் இப்போ பேச வேணாம் தான், கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லணும், இருந்தாலும் நான் சும்மா தான், நான் காலையில் அம்மா சொல்லிச்சு இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அதுதான் என் மேலே போமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் எதுவும் இல்லை, டான்ஸ் தானே, பார்க்கலாம், இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரியா சந்தோஷமாயிடுச்சு. அவன் திரும்பி ஒரு மாதிரியா ஜங்குக்கு ஒரு மாதிரி இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான். பட் ரியாலிட்டி, ஜங்குக் isn't mood to ஜிமின் pursue his dream. சும்மா இப்போதானே ஆரம்பத்தில் கல்யாணம் ஆயிருக்கு, எப்போவுமே எல்லாரும் அப்படி தானே நல்லா சுகர் கோட்டிங் போடுவாங்க, எல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா கொலை கொலைன்னு வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. அதே வாழைப்பழம் தான் இப்போது ஜங்குக்கும் ஜிமினுக்கு. ஜிமினை பொறுத்த வரைக்கும் இது அவனோட லவ் மேரேஜ். அவனோட மாமா அவனோட லவ்வை அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான். ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அவனோட முறை பையனா அவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நைட் நடத்தாமல் இருக்க முடியுமா? ஜிமினோட நெக்க ஒரு மாதிரியா ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஜிமின் வந்து அவனுக்கு அது பெருசாக வந்து என்னடா இது ஃபர்ஸ்ட் டே எதுவும் அப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவனுக்கு பிடிக்கும் ஜேகேவை. அவன் ஜேகே லைக் he loves him, right? So nothing is wrong with JK's behavior அவனை பொறுத்த வரைக்கும். ஜங்குக் ஜிமினோட நெக் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வித் கீஸு தான் போகுது. பட் கட்டத்துக்கு அப்புறம் இட்ஸ் நாட் அ சாஃப்ட் கேஸ், இட் இஸ் சம்திங் மிக்ஸ்ட் வித் லஸ்ட், டிசைர். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் ஜிமினோட பாடியை ரப் பண்ணிக்கிட்டே அவனோட நெக்கை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜிமின் அவனோட நெக்கை ஒரு மாதிரியா ரொம்ப சாய்ச்சிட்டு கிவிங் வே டு ஜங்குக். ஜங்குக் அவன் நெக்லேருந்து அவன் சைட்லேருந்து அப்படி முன்னாடி வந்து ஜிமினோட ஆப்பிள்ஸை ஒரு மாதிரியா சக் பண்ணிட்டு ஜின் ஜா லைன் தென் அவனோட லிப்ஸை ஒரு மாதிரியா கிஸ் பண்ணுறான். அண்ட் தே ஹாவ் தி ஃபர்ஸ்ட் நைட், வெட்டிங் நைட். There comes the morning. ஜங்குக் நேக்கடா படுத்துட்டு இருக்கான். ஜிமின் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அவனும் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கான். மார்னிங் சன்லைட் ஜிமின் மேலே பட்டதும் ஜிமின் வந்து ஒரு மாதிரி சிலுங்குறான். அவனுக்கு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கவே தோணலை. பட் ஏன்னா அவ்வளோ உடம்பு டயர்டாக இருக்குது. இன்னும் நல்லா ஜங்குக் கிட்ட நல்லா கிளிங்க் ஆகிக்கிட்டு போய் படுத்துட்டு இருக்கான். மணி ஒரு 9 மணி ஆயிருக்கும். ஜங்குக்கு அலாம் அடிக்குது. he have to go for his office work. ஜங்குக் அலாம் அடிச்சோன்னு எழுந்து பார்க்குறான். லேட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 9 மணி. அவன் 9 மணினா ஒரு 9:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறோம். இங்கே 9 மணி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டென்ஷனாக எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தா ஜிமின் பக்கத்துலேயே இருக்கான். ஜிமின் ஒரு மாதிரியா லைட்டாக விளக்கிட்டு போயிட்டு ரெடி ஆகுறான். ஜிமின் இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கான். ஜங்கு குளிச்சுட்டு வந்தோடனே தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரியா முழுப்பு வருது. ஜிமின் ஒரு மாதிரியா எழுந்து, என்னாச்சு மாமா, எங்கே கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் கிளம்புறேன், நீ பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு வைக்கிறியா, இட்ஸ் ஆல்ரெடி லேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நானா? நீ தான், அப்புறம் நீ சமைக்காமல் யார் சமைப்பா? சரி மாமா ஒரே நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவனோட பெட்லேருந்து எழுந்துக்கிறான். பட் அவனோட முடியல, பிகாஸ் அவனுக்கு பேக் பெயினாக இருக்குது. நேற்று ஜங்குக்கு பார்த்த வேலையில் அவனோட லெக்ஸ்லாம் ஒரே நப்பாக இருக்குது, நகர்த்த முடியல. லைக் இட்ஸ் டூ பெயின்ஃபுல்.
இருந்தாலும் வந்து அந்த அவசரத்தில் அதெல்லாம் அவனுக்கு கவனிக்கவே தோணல. அவன் டக்கு டக்குன்னு எழுந்துக்கிறான். லைட்டாக ஃப்ரெஷ்அப் முழுசாக குளிக்கல, ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு வெளில வந்து பார்க்குறான். ஜங்குக்கோட அம்மா வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட அண்ணன் வில்லியம் அவனோட ரூம்லேருந்து வந்து கிளம்புற மாதிரி சத்தம் கேட்குது. அவன் வெளில இருந்து பார்க்குறான். ஒரு மாதிரியாக முழிக்கிறான். அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. லைக் அவன் போய் சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் ஒரு மாதிரி நிற்க ஜங்குக்கோட அம்மா, என்னப்பா இவ்வளோ லேட்டாக இருந்துக்கிற, இப்படிலாம் இருந்தால் அப்புறம் எப்படி வீட்டை பார்த்துக்க முடியும், சீக்கிரம் போ, எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு வா, அப்புறம் நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருப்பா, நான் வயசான உடம்பு இல்லையா, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துப்போம் எங்களுக்காகப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மினை ஒரு மாதிரியாக தலையாட்டிட்டு, சரி அத்தை, நான் ஏதோ எனக்கு தெரியாது அதனால தூங்கிட்டேன், சரிப்பா போயிட்டு காஃபி போடு. ஜங்குக்கு வந்து நான் இன்னைக்கு சமைச்சு வச்சுட்டேன், ஏன்னா வந்து லேட் ஆகும், காலையில் எழுந்து பார்த்தேன் நீ எழுந்துக்கல, அதனால நானே சமைச்சிட்டேன், நாளையிலேருந்து நீ சமைச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி டிங் தலையாட்டிட்டு போயிட்டு காஃபி போட்டு கொடுக்குறான். ஜங்கு கரெக்டாக வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறான். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அவங்க அம்மா சமைச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரியா பரிமாறுறான். ஜங்குக்கு உட்காந்து சாப்பிட்றான். நெக்ஸ்ட்டு ஜங்குக்கோட அண்ணன் வில்லியம் அவனும் உட்காந்து உட்காடுறான். உட்காந்துட்டு பிளேட்டை பார்க்குறான். ஜிம்மினுக்கு வந்து நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனுக்கும் அவன் தான் பரிமாறுறான். அவனா வில்லியமும் ஜிம்மினையும் ஒரு மாதிரியா நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கான். தம்பியை கட்டிக்கிட்டவன்லாம் ஒன்றும் பார்க்கல. இவங்க 2 பேருக்கும் பரிமாறிட்டு 2 பேரையும் ஆஃபீஸ் ஏதோ லஞ்சை கட்டி அமுச்சு விட்டு இருக்கான். போயிட்டு உள்ள அவனோட பெட்ரூமில் ஒரு மாதிரி உட்காடுறான். அவன் பெருசாக காலையில் எந்த வேலையும் செய்யலை. லைக் வந்து எழுந்தான், அவங்க அம்மா அப்பா சமைச்சு வச்சுருந்தாங்க, அதை அவங்க 2 பேருக்கு கட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தான். இதுதான் இன்னைக்கு காலையில் நடந்தது. பட் நேற்று நைட் என்ன நடந்தது, லைக் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், இட் வுட் பி பெயின்ஃபுல். காலையில் அதை கண்டுக்காமல் எழுந்து வேலை செய்ய வேண்டியதாக இருந்ததில்ல, அதை நினைக்கிறான். பட் அவனுக்கு அது பெருசாக தெரியல. பட் அவனோட பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. லிட்ரலி அவனுக்கு பெட்டில் உட்காரும் போது லைட்டாக அவனுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி லைட்டாக தலை சாயலான்னு பார்க்குறான். கரெக்டாக வந்து வெளிலேருந்து ஜங்குக்கோட அம்மா குரல் கொடுக்குறாங்க. அவனும் ஐயோ அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறந்து பார்க்குறான். சொல்லுங்க அத்தை, என்ன ஆச்சு அத்தை? ஒன்றும் இல்லைப்பா, சாயங்காலம் 6 மணிக்கா சாயங்காலமாக போயிட்டு நைட்டுக்கு என்ன சமைக்கணுன்றதை பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன்னா, நாங்கள் இப்போ இருக்கிறத சாப்பிட்டுப்போம், நாங்கள் செஞ்சு வச்சதை. நீ வந்து நைட்டுக்கு என்ன சமைக்கணும்னு பார்த்து அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சாயங்காலம் தானே, சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன், சாயங்காலம் தானே நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிப்பா. காலையில் சமைச்ச பாத்திரம் வந்து உள்ளே இருக்குது. ஜங்குக்கு வந்து துணியெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக துவைச்சிருக்கணும், அப்போ தான் வந்து அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அது ஒரு பழக்கம், புரியுதா? அவன் துணியை துவைச்சி ஒரு மாதிரி அயன் பண்ணி வச்சிருப்பா. பெரியவன் துணியை வந்து துவைச்சிடு, நான் அயன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மனா சரி அத்தை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ரூமில் உட்காடுறான். மணி ஒரு 10 மணி இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து படுக்கிறான். படுக்கும் போது நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக பேசியிருப்பான். அதே மாதிரி ப்ராமிஸும் பண்ணியிருப்பான், லைக் ஓகே கொஞ்ச நாள் போகட்டும், நீ அதுக்கப்புறம் வேணா டான்ஸ் ப்ராக்டிஸ் போ, காம்படிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதை நினைக்கும் போது ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்குறான். ஆஃப்டர்நூன் எழுந்துக்கிறான். அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிக்கிறான். துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரை பண்ணி காய வச்சு ஜங்குக்கு வைக்கிறான். இது பண்ணவே வந்து ஒரு மாதிரியான 4 o'clock ஆகிடுது. 4 o'clock அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு தென் டின்னருக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அவன் கடைக்கு போகிறான். போயிட்டு வந்து அவனே வந்து டின்னரும் செய்கிறான்.
ஒரு 8:30 ஆயிருக்கும். இப்படியே அவனோட டே போயிருக்கும். அவன் இன்னும் கிச்சன்ல தான் இருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கான். இது நியூ பிளேஸ், எது எங்கெங்க இருக்குன்ட்டு அவ்வளோ தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. 8:30 அதுவும் ஜேகே கரெக்டாக உள்ளே வந்துட்டான். ஜேகே பின்னாடி அவன் அண்ணனும் உள்ளே வந்தாச்சு. 2 பேரும் உள்ளே வந்தோடனே ஜேகேவோட அம்மா ஜிம்மனை கூப்பிடுறாங்க. ஜிமன் எவாப்பா அப்படின்ற மாதிரி ஜிமன் வந்து நிற்கிறான். ஜேகேவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பிரைட்டான ஒரு ஸ்மைல் கொடுக்குறான். ஜேகே கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பான். ஸோ ஜிம்மனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கோட பேக் எடுத்துகிட்டு போய் ரூமில் வைப்பா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமனும் ஆசையாக போயிட்டு ஜங்குக்கோட பேக்கை ஒரு மாதிரி வாங்கி வச்சுக்கிறான். இதெல்லாம் தானே லைக் ஜிமனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. லைக் ஜங்குக்கோட பேக்கை வாங்கி வைக்கணும், ஜங்குக்கு காலையில் ரெடி பண்ணி அனுப்பணும். such a household domestic things, right? Out of love. If it is out of love, everything would be possible. But force பண்ணக்கூடாது. At this stage, ஜிமன் இதெல்லாம் ஃபோர்ஸிங்காக பண்ணுறதில்ல. He's doing it out of love towards Jungkook. அவன் ஜங்குக்கோட பேக் எடுத்துகிட்டு போய் வச்சு டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணுறான். அவன் சமைச்சதெல்லாம் அவனே எடுத்துகிட்டு டின்னர் டேபிளில் வைக்கிறான். எல்லாத்தையும் பிளேட்ஸ் எல்லாம் அவனே எல்லாருக்கும் வைக்கிறான். எல்லாரும் ஒரு 9:30 போல் டின்னருக்கு ஆஜராயிட்டாங்க. எல்லாருக்குமே அவன் தான் பரிமாறுறான். சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கும் வைக்கிறான். அவங்களும் எல்லாரும் சாப்பிட்றாங்க. யா, இட்ஸ் டேஸ்டி. இப்போ வில்லியம் தான் ஜிம்மனை பார்த்து, நீ ரொம்ப நல்லா சமைக்கிற ஜிம்மன், உங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் அப்படி இருக்கு, நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சாப்பிட்ருக்கேன், இதே மாதிரி தான் அவங்களும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுறான். ஜிம்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் they love his food, right? ஆரம்பத்தில் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். பட் once they took it as granted, we would be not anymore appreciated. After dinner, as usual, இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜிம்மன் தான் போயிட்டு ரூமில் உட்காடுறான். ஜங்குக் அவனோட ஜிம்மனை பார்த்தோன்னா என்னோட ஆஃபீஸ் லேப்டாப் எல்லாம் ஒரு மாதிரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜிம்மனை இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். ஜிம்மனை ஒரு மாதிரியாக சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிட்டு, மாமா ரொம்ப டயர்டாக இருக்குது தெரியுமா, காலையிலேருந்து எவ்வளோ வேலை தெரியுமா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கும் ஜிம்மனோட ஹியர்ஸ் கிட்ட ஒரு மாதிரியா, அவ்வளோ வேலை பார்த்தீங்களா, நிறைய வேலை இருந்ததா, ஆமாம் மாமா எனக்கு இடுப்பே வலிக்குது தெரியுமா, நேற்று நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்க, அதனால எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஜிம்மனோட ஹிப்ஸில் வச்சு, ஐம் சாரிண்ணா, நான் ஏதோ ஒரு வேகத்தில் இருந்துட்டேன், உங்கள் வேகம் எனக்கு சோகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியா ஜிம்மன் ரொம்ப ஹக் பண்ணிட்டு, ஐ லவ் யூ பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் Jungkook says he loves Jimin. Of course, after marriage, அவங்க மேலே ஒரு affection உண்டாகும். According to Jungkook, Jimin is now his man, his boy. Now, Jimin அவனோட ப்ராப்பர்ட்டி. So, he'll love him, he'll protect him. அப்புறம் என்ன, திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நேற்று என்ன நடந்ததோ அதே தான். ஒரு மேன் இப்படியே ஒரு 3 months பாஸ் ஆகுது. ஆரம்பத்தில் எதெல்லாம் நல்லா இருக்கும், பட் அதே கண்டினியூஸாக நடக்கும்போது ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகும்ல, அந்த மாதிரி. ஜங்குக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ வீட்டில் எதுவும் செய்ய மாட்டாங்க, பிகாஸ் ஷீ இஸ் ஓல்ட். ஓகேவா? ஜிம்மனுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு மெய்டு இருந்திருப்பாங்க. ஜிம்மன் வந்தோடனே அந்த மெய்டு வரது காணும். இந்த விஷயம் ஜிம்மனுக்கு தெரியாது, நமக்கு முன்னாடி ஒரு மெய்டு இருந்திருக்காங்க அப்படின்றது. அவன் என்ன நினச்சிருப்பான், நமக்கு முன்னாடி ஜங்குக்கோட அம்மா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பான். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாமே ஜிம்மன் மேலே தான் விழுந்திருக்கும். காலையில் எழுந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுலேருந்து, அவங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுலேருந்து, அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, திரும்பி ராத்திரி டின்னர் செய்கிறது, ஜங்குக்கோட ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறது, எல்லாமே அவன் தான் செஞ்சுருப்பான்.
ஒரு கட்டத்துக்கு மேலே அது எக்ஸாஸ்டிங்காக இருக்குது. லைக் எல்லாமே நம்மளே செஞ்சால் எப்படி இருக்கும். ஆனால் அவன் மனசை அவன் தேத்திக்கிறதெல்லாம் ஓகே, கொஞ்ச நாள் தான் மாமா சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பார்ட்டிசிபேட் ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா, லைக் அந்த காம்படிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா மாமா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பில் தான் இருக்கான். With that hope, he had applied for some random dance competition. ஓகேவா? இட்ஸ் லைக் an audition. அந்த இடத்துக்கு அவன் வந்து அப்ளை பண்ணியிருக்கான். அப்ளை இன் த சென்ஸ் லைக் he videoed one of his dance அண்ட் அந்த கம்பெனிக்கு அமைச்சிருப்பான். அந்த கம்பெனிலேருந்து அவனுக்கு ஒரு ஆடிஷனுக்கு என்ட்ரியும் கிடச்சிருக்கோம். லைக் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது ஜிமின் அந்த இமெயிலை தான் ஒரு வைட் ஐஸோடு பார்த்துருக்கான். பிகாஸ் he selected for an audition. ஒரு ஆடிஷனுக்கு அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவனை கூப்பிட்ருக்காங்க. அப்படின்னும் போது how happy would be he, because his lifetime dream was to become an dancer, to become an idol, to sing, to dance, to just enjoy himself, to chase his passion about it. And இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவன் அந்த இமெயிலை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறான். இஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் பர்சன் எவர் now. அந்த சந்தோஷத்தோட சரி இதுக்கு ஏதாவது நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம். லைக் அஃப்கோர்ஸ் ஆடிஷன் போகணுன்னா அதுக்கு ஏதாவது பண்ணணும்ல. ஸோ ஷாப்பிங் போகிறான். அவனுக்கு அது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி தான் ஷாப்பிங் போகிறான். and he buys things. அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ், ஷூஸ், வாட்ச் இதெல்லாம் வந்து வாங்குறான். he come across a dress which is like a crop top shirt. Okay, it's not a crop top. அந்த பர்டிகுலர் ஷர்ட் இட் ஜஸ்ட் அவன் கையை தூக்குனானா அவனோட ஹிப்ஸ் தெரியும். அந்த மாதிரியான ஒரு க்யூட்டான ஒரு அவுட்ஃபிட். and it looks absolutely stunning. He just enhances his curves. He would be like an angel if he just wore it. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறான். இன்னும் இந்த விஷயம்லாம் ஜங்குக்கு அவன் சொல்லவே இல்லை. பிகாஸ் ஜங்குக் வந்து இன்னும் ஒர்க்கில் தான் இருக்கான். அவன் ஜங்குக்கே சர்ப்ரைஸ் பண்ணலாம். லைக் ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக ஜங்குக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஒரு கேக்கும் வாங்குறான். எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் அவர் ரூமில் வைக்கிறான். அவர் ரூமை சும்மா அப்படியே விடக்கூடாதுல்ல. ஸோ he just decorates with it. பலூன்ஸை வச்சு ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணுறான். அங்கங்கே சின்ன சின்ன கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறான். லைட்ஸாக ஆஃப் பண்ணிட்டான். 8 மணி வரைக்கும் வெளியில் கிச்சன்லேயே இருந்திருப்பான். கிச்சன்லேயே வந்து சரி எப்படியா இருந்தாலும் 8:30 மணிக்கு ஜங்குக்கு வந்து உள்ளே வருவார். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக 8 மணிக்கே அவனோட டின்னர்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையான டின்னர், சைட் டிஷ், டீ, காஃபி எல்லாத்தையும் போட்டு 8 மணிக்கே வந்து கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டான். 8:30க்கு ஏன்னா வந்து ஜங்கு வந்துடுவான்ல. 8:30 ஆகுது. ஜிமின் அவனோட ரூம் உள்ள அந்த மிரரில் ஒரு மாதிரி நோஸாக உட்காந்துட்டு இருக்கான். he just wearing his new dress. அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கான். அண்ட் அவனோட கையில் அந்த இமெயிலை வச்சுட்டு இருக்கான். லைக் he just xeroxed and have it in the form of papers. அவன் செலக்ட் ஆகிருக்கான் அப்படின்றது. he just waiting for Jungkook to arrive and to சொல்கிறதுக்கு லைக் I have passed and selected to an audition அப்படின்றதுக்காக. ஒரு 8:45 ஆகுது. கரெக்டாக ஜங்குக் அவன் ரூமில் வரான். அவனோட ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அவன் ஒரு சின்ன குரல் கொடுக்குறான். லைக் ஜிமின் அவன் ரூம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. வெளியில் அவனோட பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து ரூம் என்ன ஜிமினை காணுமா அப்படின்ற மாதிரி ரூமை க்ளோஸ் பண்ணுறான். லைட்ஸை வந்து ஆன் பண்ணுறான். பட் சாதா லைட் எரியாமல் ஒரு மாதிரி ஆரஞ்ச், லைக் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கேண்டில். ஆரஞ்ச் கலரில் குட்டி குட்டி லைட்ஸ் எரியுது அங்கங்கே. ஜங்குக்கு ஒரு மாதிரியா லைக்
ஸ்டன் ஆகிட்டான், என்னது இது அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அவனுக்கு முன்னாடி ஒரு கேக் இருக்குது, அது பக்கத்துலேயே அந்த ஆடிஷன் செலெக்ஷன் அந்த ஷீட்டை வச்சுருக்கான். அது அங்கே கிட்ட போகிறான், அந்த கேக்கை பார்க்குறான். என்னடா அது பக்கத்தில் பேப்பர் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறான். அதில் ஜிம்மியோட பேர் போட்டு அவனை இந்த மாதிரி ஆடிஷன் என்ட்ரிக்கு கூப்பிட்ருக்காங்க. லைக் அவனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அவனோட அப்படியே ஒரு மாதிரியா கோவம் வருது. லைக் இது எப்படி இங்கே வந்தது அப்படின்ற ஒரு மாதிரியா கன்ஃபியூஸில் இருக்குது. ஜிமின் கரெக்டாக வந்து பின்னாடியிலேருந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து இன்னும் அந்த பேப்பரே தான் பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் வந்து ஹக் பண்ணிட்டு, மாமா நான் செலக்ட் ஆகிட்டேன் மாமா, என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்ருக்காங்க, அது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு பாருங்க மாமா, எவ்வளோ நல்ல பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக்கில் அந்த ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ணிட்டு திரும்பி ஜிம்னை பார்க்குறான். இது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிம்னை வந்து இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். லைக் நான் வந்து என்னோட ஒரு டான்ஸ் வீடியோ ஃபிலிம் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தேன் மாமா, அதுலேருந்து அந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பாங்க, அதில் என்னோட செலக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு மாதிரியா ஜிமன் ஒரு மாதிரியா டக்குன்னு ஸ்லாப் பண்ணிடலாம். ஜிமனுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமன் வந்து டக்குன்னு அடிக்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனோட சீக்ஸில் கையை வச்சுட்டு ஜங்குக்கு நின்று பார்க்கலாம். மாமா மாமா அவன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன பண்ணிட்டு அது என்கிட்டே வந்து சொல்லிட்டுருக்கியா, என்ன தெரியலாம், என்னவோ ஆட்டி அனுப்பிச்சிருக்கேன்ட்டு என்கிட்டே வந்து சொல்லிட்டேன். மாமா நான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப டான்ஸ் ஆட பிடிக்கும், அதனால தான் நான் அனுப்பிச்சேன். ஓ, அப்போது எதை வேணாலும் எவனுக்கு வேணாலும் அனுப்புவேன் அப்படி தானே? மாமா அப்படி கிடையாது, அது ஒரு காம்படிஷன் மாதிரி, அதில் தான் என்னோட வீடியோ ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது. நான் என்கிட்ட கேட்டியா நான் அனுப்புகிறேன்னு சொல்லி? ஆமாம், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், மயிராக இருக்கும். நான் உன்னை கேட்டேன், நான் இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்ட்டு? அறிவே இல்லாமல் என்கிட்டே வந்து தைரியமாக இந்த மாதிரி நான் வீடியோ அமைச்சேன், அது வந்து செலக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிற அறிவில் உனக்கு? கல்யாணம் தானே ஆகிடுச்சு, புருஷன் நான் தானே, என்னை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு? ஆமாம், நீங்கள் என்ன பேசுறீங்க, அது ஒரு காம்படிஷன் மாதிரி, அதனால தான் அனுப்பிச்சேன். ஏய், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? என்னாச்சு, கல்யாணம் ஆகிடுச்சுல உனக்கு, மூடிட்டு என் கூட வாழ முடியாது அவனால்? தேவையில்லாமல் ஆடுறேன் பாடுறேன்ட்டு அது இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. ஆமாம், நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஏய், என்ன நான் சொன்னால் பண்ணிடுவியா? நான் இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் எதுவும் வேணாம், மூடிட்டு என் கூட வாழ்றது மட்டும் பாரு. ஆமாம், அப்படி சொல்லாதீங்க மாமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை. மயிர், நீ சிங்கராக என்ன கிழிக்க போகிற? ஒரு சாக்கு. இதான் உன் அப்பா உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சானா அங்கே போயிட்டு ஏன் உயிரை வாங்குன்ட்டு? இதெல்லாம் இருந்து உங்கள் வீட்லேயே பண்ண வேண்டியது தானே, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே பண்ணிகிட்ருக்க? ஆமாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? உங்கள் அப்பா விடலன்னு சொன்னேன். என் தள்ள மட்டும் என்னை இழிச்ச வாயின்னு எழுதியிருக்கா, நான் எதுக்கு ஒன்று விடணும்? ஆமாம், இதில் என்ன மாமா இருக்குது, இது சின்ன ஆடிஷன் வேறு. ஆமாம், என்ன இழவை போட்டிருக்க நீ இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினோட ட்ரெஸ் பார்த்து தான், இட் லுக்ஸ் க்யூட், இட் லுக்ஸ் அடோரபிள், பட் சம்ஹவ் அவனோட ஹிப்பில் ஒரு மாதிரி ரிவில் ஆகுதுல்ல, இட் இஸ் கைண்ட் ஆஃப் லோ நெக் அண்ட் ஹிப்பு தெரிகிற மாதிரி போட்டிருக்கான்.
அதை பார்த்து கேட்கலாம், என்ன இழவ போட்டிருக்க அப்படின்ற மாதிரி. ஆமா இது அதான் மாமா, ஆடிஷன் போகிறதுக்கு நான் தான் எடுத்தேன். எதுவுமே என்கிட்ட கேட்கறதே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஜிம்மை போட்டு இன்னொரு வாட்டி அடிச்சிடுறான். ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல, இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. மாமா எதுக்கு அடிக்கிற? நான் என்ன பண்ணேன்? நான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு. நீ சொன்னல, சரி கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி பண்ண நீ சொன்னல, அதனால தானே நான் பண்ணேன். ஏய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த பேப்பர்ஸ் வந்துருக்கோம்ல, அது ஒரு மாதிரி கிழிக்கிறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஜிம்மு வந்து ஜங்குக் பக்கத்தை போயிட்டு அதை வாங்குறான். லைக் கிழிக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஜங்குக் ஜிம்மனோட ஹேரை பிடிச்சிட்டு, ஏய் என்ன என்கிட்டே சொல்கிற, நீ பண்ண வேலைக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமா எனக்கு கொடுங்க. அதை ஒரு மாதிரியா கிழிச்சு போடவும் ஜிமின் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் ஒரு மாதிரியா கோவம் வந்தது ஜிமினுக்கு லைட்டாக. ஜிமின் ஜங்குக்கோட செஸ்ட்டை பிடிச்சி அவன் கையில் வச்சு ஒரு மாதிரி தள்ளி விட்டாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க நான் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சொன்னீங்கல்ல, இப்போ மட்டும் ஏன் இப்படி பண்ணுவீங்க? ஏய் என்ன திமிரா? நான் எதுக்கு இருக்கிறேன் அப்போ இந்த வீட்டில்? எல்லா முடிவும் நீ எடுத்துட்டா? உன்னை எதுக்கு உங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணி வச்சான்? என்னை பார்த்துக்கிறதுக்கு, எனக்கு சமைச்சு போடுறதுக்கு, கூட இருக்கிறதுக்கு, புரியுதா? நீ தேவையில்லாமல் ஆடணும் பாடணும் கையை தக்கன்னு வச்சுட்டு இதில் எதுலையோ செலக்ட் ஆகிட்டேன், மயிர் ஆகிட்டேன்னு இங்கே சொல்லிட்டு உன்னை இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் கூட வாழ்கிறதுக்காக. நான் மட்டும் என்ன சொன்னேன்? நான் உங்க கூட வாழ மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு இதை ஆசை மாமா. நான் சின்ன வயசுலேருந்து இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை அடியோடு தோண்டி போடுச்சு, புரியுதா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜிம்மு, புரியுதா? நீ இப்போ எனக்கு சொந்தம், என்னோடது. நீ போயிட்டு நாளைக்கு ஏதாவது ஸ்டேஜில் நின்று ஆடினா பார்க்குறவன் கண்ணெல்லாம் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்க்குறவன் 10 விதமாக பார்ப்பான், 10 விதமாக பேசுவான். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத. மூடிட்டு வீட்டில் இருந்தோமா, எனக்கு சமைச்சு போட்டியா, நீ கூட படுத்தியா, சந்தோஷமாக இருந்தியா அப்படின்னு மட்டும் இரு, புரியுதா? தேவையில்லாம பண்ணிட்டு முதல்ல ஒரு கருணத்தை போட்டுருக்கேன், அதை கேட்டு கேவலமாக இருக்கு. யாருக்கு காட்டுறதுக்காக இப்போ கேவலமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்முக்கு கோவம் வந்துருக்கு. ஜிம்மு டக்குன்னு ஜேகேவோட போட்டு ஒரு மாதிரியா செம்மையாக அடிக்கிறான். என்ன பேசுகிறீங்க மாமா? இப்படி பேசாதீங்க. நீங்கள் நான் ஆடிஷன் போகதான் ஃபுல்லாக எடுத்தேன். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஜிம்மோட ஹேரை பிடிச்சி, என்ன கேவலமாக பேசுகிறேன், நீயே தானே சொன்னேன், இப்படிலாம் ட்ரெஸ்ஸு போட்டு நீ போய் ஆடுறேன்னு என்கிட்ட சொல்கிறேன், அதான் கேட்குறேன், யாருக்கு காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிம்மில் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக தெரியுது, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஒரு நாள் அழுதுகிட்டே பாஸ்ன்னு ஓடி போயிட்டான். இங்கே ரொம்ப ரூமெல்லாம் ரொம்ப சத்தமாக இருக்கேன்ட்டு ஜங்குக்கோட அம்மா தான் ரூம் கதவை தட்டுறாங்க. ஜங்கு அவனோட ஹெட்டை ஒரு மாதிரியாக பிடிச்சிட்டு, சார் என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி போய்ட்டு கதவு திறக்கிறான். ஸ்லைட்டாக ஓப்பன் பண்ணுறான், பிகாஸ் உள்ள இருக்க அரேஞ்ச்மெண்ட்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. என்னடா என்ன சத்தம் கேட்குது, சண்டை போட்டிங்களா என்ன, அவன் அழைய சத்தம்லாம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்னதுதான், நான் பார்த்துக்கிறேன். சரிடா சாப்பிடு, புரியுதா? அவன் சமைச்சு வச்சுட்டான், ஆல்ரெடி கொஞ்சம் ஆறி போயிடுச்சு, அதனால் சீக்கிரம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சரிம்மா இதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜிகே சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். ஸ்டோரி பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம சீக்கிரம் போடுறேன். அண்ட் சின்ஸ் இட் இஸ் ரிக்வெஸ்டட், ஐ டோன்ட் நோ உங்களுக்கு இது பிடிச்சதா இல்லையான்ட்டு. ஸோ ஐ வாண்ட் யுவர் கமெண்ட்ஸ் டு நோ த ஃபீட்பேக் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ பெட்டர் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். ஸ்டே டியூன்ட். பாய்.